இன்றைக்கி ஒரு ரெசிபி பண்ண போகிறோம். இட்லி தோசைக்கு வெங்காயம் தக்காளி பொடி அரைஞ்சிருக்கேன், பூண்டு பொடி அரைஞ்சிருக்கேன், இஞ்சி போட்டிருக்கேன் பொடியை, காலிஃப்ளவர் உருளைக்கிழங்கு குடமிளகா. இப்போ மெத்தட் எப்படின்னு பார்ப்போம். இந்த தாளிப்புக்கு வந்து கடுகு சீரகம் வெந்தயம் உளுத்தம்பருப்பு பூண்டு இஞ்சி போட்டாச்சு. இப்போ வதங்குது. அப்புறம் வெங்காயம் தக்காளி போடலாம். வெங்காயம் தக்காளி போட்டு வதங்கிட்டு இருக்கோம். ஒரு பிஞ்ச் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இது நல்லா வெந்துட்டு இருக்கு. இப்போ வந்து ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் போடலாம். போட்டு நல்லா கிண்டிக்கலாம். இது நல்லா வெந்துட்டு இருக்குது. கருவேப்பிலை கொத்தமல்லியும் போட்டுக்கலாம். இது கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் காய்கறி போட போகிறேன் பாருங்கள். இப்போ வந்து குடமிளகா காலிஃப்ளவர் உருளைக்கிழங்கு போட்டாச்சு. வெள்ளம் வறுத்துட்டு இருக்கு. ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு ஸ்பைசஸ் ஆட். இப்போ வந்து இது ஓரளவுக்கு வெந்துட்டு இருக்குது. எப்போவுமே 2 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க வெங்காயம் தக்காளி போட்டு. அதுக்கப்புறம் வந்து இப்போவும் காய்கறி வதங்க போடுங்க. இப்போ நான் போட போகிறது இது மிக்ஸு அரைச்சோட்ட குழம்புக்கு போடுற மிக்ஸு. இப்போ வந்து காஷ்மீரி தூள் வீட்டிலே இது ரெடி பண்ணது ஒரு சிட்டிக்கு. சாம்பார் தூள் வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, 1/4 டீஸ்பூன். கரம் மசாலா 1 ஸ்பூன். பட்டை தூளாக இருக்குது, அது ஒரு 1/4 ஸ்பூன். உப்பு தேவையான போட்டு கலரிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் போட்டு ஸ்பைசஸ் போட்டு கலரி விட்டாச்சு. 1/2 டம்ளர் தண்ணி போட்டு கொதிக்க விடுங்க. இது நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. இப்போ வந்து நான் திக்னஸ்க்கு வந்து கோதுமை மாவு மிக்ஸ் வச்சுருக்கேன். கோதுமை மாவு கடலை மாவு உடச்சக்கடலை அரிசி மாவு எது வேணால் போட்டுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் போட்டு கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இதில் விடலாம். போட்டு